நவராத்திரி என்பது இந்து சமயத்தின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும். இந்த பண்டிகை தேவியின் வழிபாட்டை மையமாக கொண்டது. நவராத்திரியின் தோற்றம் பற்றி அறிந்து கொள்வது மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பண்டிகையின் வரலாறு வேத காலம் வரை நீண்டு செல்கிறது. வேத காலத்தில் தேவி வழிபாடு மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டது. ரிக் வேதத்தில் தேவி ஸ்தூதிகள் காணப்படுகின்றன. அதன் பிறகு புராண காலத்தில் தேவி வழிபாடு மேலும் வளர்ச்சி அடைந்தது. மார்க்கண்டேய புராணத்தில் தேவி மகாத்மியம் என்ற பகுதி உள்ளது. இதில்தான் நவராத்திரியின் முக்கியத்துவம் விரிவாக கூறப்பட்டுள்ளது. நவீன காலத்தில் நவராத்திரி பண்டிகை இந்தியா முழுவதும் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக வட இந்தியாவில் தசரா என்றும் தெற்கே நவராத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. 9 நாட்கள் தேவியின் பல்வேறு வடிவங்கள் வழிபடப்படுகின்றன. நவராத்திரியின் தோற்றத்தை புரிந்து கொள்ள மகிஷாசுர மர்த்தினி கதையை அறிந்து கொள்வது அவசியம். இந்த கதை தேவி மகாத்மியத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. மகிஷன் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து வரம் பெற்றான். அந்த வரத்தின்படி எந்த ஆணாலும் அவனை கொல்ல முடியாது என்பதாகும். இந்த வரத்தின் பலத்தால் மகிஷாசுரன் தேவர்களை துன்புறுத்த தொடங்கினான். தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்கள் சக்திகளை ஒருங்கிணைத்து ஒரு பெண் தெய்வத்தை உருவாக்கினர். அந்த தெய்வமே துர்கா தேவி ஆவார். துர்கா தேவி மகிஷாசுரனுடன் கடுமையான போர் புரிந்து இறுதியில் அவனை வதம் செய்தார். இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காகவே நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்று நம்பப்படுகிறது. 9 நாட்கள் தேவியின் பல்வேறு வடிவங்கள் வழிபடப்படுகின்றன. முதல் 3 நாட்கள் துர்கா தேவி, அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தேவி, கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவி வழிபடப்படுகிறார்கள். தேவி மகாத்மியம் என்பது மார்க்கண்டேய புராணத்தின் ஒரு பகுதியாகும். இது 700 ஸ்லோகங்களை கொண்டது. மொத்தம் 11 அத்தியாயங்கள் உள்ளன. இதில் தேவியின் மகிமைகள் விரிவாக கூறப்பட்டுள்ளன. முதல் 3 அத்தியாயங்களில் மகிஷாசுர வதம் பற்றி கூறப்பட்டுள்ளது. அடுத்த 3 அத்தியாயங்களில் சும்பன் நிசும்பன் வதம் பற்றி கூறப்பட்டுள்ளது. பின்னர் 3 அத்தியாயங்களில் ரக்த பீஜன் வதம் பற்றி கூறப்பட்டுள்ளது. கடைசி 4 அத்தியாயங்களில் தேவியின் மகிமைகள் பற்றி கூறப்பட்டுள்ளது. தேவி மகாத்மியத்தின் சிறப்பு என்னவென்றால் இது வெறும் கதை மட்டுமல்ல. இதில் ஆன்மீக தத்துவங்கள் பல உள்ளன. தேவியின் பல்வேறு வடிவங்கள் மனிதனின் உள் உணர்வுகளை குறிக்கின்றன. அசுரர்கள் மனிதனின் தீய குணங்களை குறிக்கின்றனர். தேவி அந்த தீய குணங்களை அழிப்பதை இந்த கதைகள் சித்தரிக்கின்றன. நவராத்திரி பண்டிகையின் போது தேவி மகாத்மியம் பாராயணம் செய்வது வழக்கம். இதன் மூலம் தேவியின் அருளை பெறலாம் என்று நம்பப்படுகிறது. மேலும் இந்த காலத்தில் உபவாசம் இருப்பதும் தேவியை வழிபடுவதும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. நவராத்திரி பண்டிகையின் போது கொலு வைப்பது ஒரு முக்கிய வழக்கமாகும். பொம்மைகளை படிகளில் அழகாக அடுக்கி வைப்பார்கள். இந்த பொம்மைகள் தேவியின் பல்வேறு வடிவங்களை குறிக்கின்றன. மேலும் இந்த காலத்தில் சிறப்பு பூஜைகள் செய்வதும் பஜனைகள் பாடுவதும் வழக்கம். நவராத்திரி பண்டிகையின் போது சிறப்பு உணவு வகைகள் தயாரிக்கப்படுகின்றன. சுண்டல், வடை, பாயசம் போன்றவை முக்கிய உணவு வகைகளாகும். மேலும் இந்த காலத்தில் புதிய ஆடைகள் அணிவதும் வீட்டை அலங்கரிப்பதும் வழக்கம். நவராத்திரி பண்டிகையின் கடைசி நாள் விஜயதசமி ஆகும். இந்த நாளில் தான் துர்கா தேவி மகிஷாசுரனை வதம் செய்தார் என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில் சரஸ்வதி பூஜை செய்வது வழக்கம். குழந்தைகளுக்கு எழுத்தறிவிப்பு செய்வதும் இந்த நாளில்தான். நவராத்திரி பண்டிகை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு விதமாக கொண்டாடப்படுகிறது. வங்காளத்தில் துர்கா பூஜை என்று அழைக்கப்படுகிறது. குஜராத்தில் கரபா நடனம் ஆடுவது வழக்கம். கர்நாடகாவில் மைசூர் தசரா மிகவும் பிரபலமானது. நவராத்திரி பண்டிகை வெறும் சமய சார்ந்த பண்டிகை மட்டுமல்ல, இது நம் பண்பாட்டின் ஒரு முக்கிய அங்கமாகும். இந்த பண்டிகை மூலம் குடும்ப உறவுகள் வலுப்படுகின்றன, சமூக ஒற்றுமை வளர்கிறது. மேலும் கலை மற்றும் கலாச்சாரம் வளர்வதற்கும் இந்த பண்டிகை உதவுகிறது. நவராத்திரி பண்டிகையின் தோற்றம் பற்றி அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இதன் மூலம் நம் பண்பாட்டின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும். மேலும் இந்த பண்டிகையின் உண்மையான அர்த்தத்தை உணர முடியும். நவராத்திரி பண்டிகை வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக அனுபவம் ஆகும்.